இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய், எங்க போயிட்டு வரீங்க? எங்க போனாலும் ஒரு ஆம்பளை துணையை கூட கூட்டு போயிருக்கலாம்ல? நீங்க பாட்டு போயிட்டு வந்தா என்னம்ல அர்த்தம்? ஓய், அது என்ன ஆம்பளை துணை? ஏன் கூட இருந்து இவ்வளவு பாத்துக்க தெரியாதா எனக்கு? அப்படி போடு. ஒரு டாக்டரை விட நல்லா பாத்துக்கிற ஆள் இருக்காங்களா என்ன? ரொம்ப ஓவரா பொங்காத. இல்ல போற இடத்துக்கு ஒரு ஆத்திர அவசரத்துக்கு வண்டி கிண்டி பிடிக்கணும்னா ஒரு ஆம்பளை துணை கூட்டு போறது நல்லதானே? அதுதானே சொல்ல வந்தேன். எப்படி பம்புதான் பாரு, சொல்ற ஆள் சொன்னாதான் கேக்குதான். கரெக்டு தான் மாமா. சிஸ்டர், என்னாச்சு போன விஷயம்? அண்ணா, இந்த கொஸ்டின் பேப்பர் விஷயத்துல ஆபத்து எனக்கு மட்டும் இல்லைன்னு, நம்ம ஸ்கூல் மேல நடவடிக்கை எடுத்தாலும் எடுப்பாங்கன்னு. என்னோட வாழ்நாள் கனவு இந்த ஸ்கூல் தானே. அது கையை விட்டு போக போதுங்கிற நிலைமையில நான் எப்படின்னு சும்மா இருக்க முடியும்? இல்லை, நான் அதுக்காக சொல்லல. போகும்போது ஒரு ஆளையும் கூட்டு போய்க்கலாம் தானே சொன்னேன். சரி, போன இடத்துல என்ன சொன்னாவ? ரத்னா பக்கம் இருக்கிற நியாயத்தை எடுத்து சொன்னோம். அவங்களும் பணிவா கேட்டுக்கிட்டாங்க. அவங்களுக்கும் இவளோட நியாயம் புரிஞ்சுது. அதனால நாளைக்கு காலையில வரைக்கும் ஸ்கூல் மேல எந்த புகாரும் பதிவு பண்ணாம இருக்கோம். அதுக்குள்ள அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிருக்காங்க. அப்போ புகாரை பதிவு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? சண்முகம், பாரு, இதான் நமக்கு கிடைச்ச கடைசி சான்ஸ். ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் சண்முகம். அண்ணா, எனக்காக நீ எம்பிட்டு செஞ்சிருக்கண்ண. எனக்கு நான் சந்தோஷமா இருக்கேன்னா அது நீ போட்டு பிச்சுதான். ஆனா எனக்கு இந்த ஸ்கூல் என்னோட உசிரை விட முக்கியம். நாளைக்கு காலையில வரைக்கும் டைம் வாங்கியிருக்கேன். நீதான் ஏதாவது செஞ்சு ஸ்கூலை மீட்டு கொடுக்கணும். சண்முகம், நம்ம பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். காணாம போன கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் நாளைக்கு காலையிலக்குள்ள கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட கொடுக்கணும். அத பண்ணிட்டா எல்லா பிரச்சனையும் தீந்துரும். அது உன்னால முடியுமாடா?